ஹே கைஸ், திருச்சியில் ஷூட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெங்களூர் போயிட்டோம். பெங்களூர் பக்கத்தில் ஹொசூர் தான். ஹொசூர் போயிட்டதுக்கப்புறம் தான் பெங்களூர். ஸோ 2 பிளானு. ஸோ அங்கே போயிட்டு ஹொசூர் போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர்லியாக ஒரு 5 o'clock எல்லாருமே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போனேன். ஏன்னா லஞ்ச் நாங்கள் எப்போ சாப்பிடுவோம் எங்களுக்கே தெரியாது. ஷூட்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு வயிற்று தாண்டா நிரப்பணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் போன லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டோம். லேக் தான் போயிருந்தோம். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்களாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா காமெடியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷூட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோம் போஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னோடய வேலை இன்றைக்கி. ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து பெங்களூருக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடியோவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து செகண்ட் காஸ்ட்யூமு. சரி அங்கே போய் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா பாதிலே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் நினச்சிட்டு ஒரு மணி நேரம் செம்ம மழை, எங்களால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. லைட்லாம் போயிட்டு என்ன பண்ணணுன்னு தெரில. பட் ஃபைனலி நாங்கள் வச்சுருந்த லைட்டெல்லாம் வச்சு ஏதோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே தான் போனோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து சிட்டிஸ் உள்ளே போயிட்டு தான் நாங்கள் வந்து வெளில போனோம். ஸோ பெங்களூர் ஹைவேஸில் வந்து டின்னராக சாப்பிட்டு மார்னிங் வந்து மதுரையில் நான் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனோடனே நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். அங்கேருந்து நான் வந்து கோவில்பட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு பஸ் ஏறினேன். ஒரு 6 மணிக்கு பஸ் ஏறிப்பேன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போய் உக்காந்துட்டு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவில்பட்டி ரீச் ஆகிட்டு அவன் ஏதோ ஒரு ஹைவேல என்னை இறக்கி விட்டான். பார்த்தா கோவில்பட்டியில் ரேப்பிட்டோலாம் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2 months தான் ஆச்சுன்னு சொன்னாங்க ரேப்பிட்டோனால நான் தப்பிச்சேங்க. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரேப்பிட்டோ போட்டு அப்படியே வந்து நான் என்னோடய ஊருக்கு சங்கரன் கோயிலுக்கும் பஸ் ஏறிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த காற்று வச்ச ஜன்னலில் வந்து நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சின்ன வயசுலலாம் சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அப்புறம் நானும் வந்து ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். வீட்டிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மாமா வந்து என்னை பிக் பண்ண வந்துட்டாங்க. அப்படியே அங்கேருந்து நானும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ளே போனோடனே பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னென்னா தியாமா உட்காந்துட்டு இருந்தாங்க. தியாமா வந்து பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அவன் என்னை பார்த்தோன்னே ஒன்று பண்ணா பாருங்கள், ஓ மை காட், ஒரு குட்டி ஸ்மைல். 2 நாள் அவ்வளோ அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு வந்தோடனே அவள் ஸ்மைலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்தோம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனால் அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்க சென்னையிலேருந்து. எல்லாருமே ஜாலியாக வந்து நைட்டு வந்து நண்டு சூப்பு அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி எல்லாருமே குடிச்சிட்டு பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக போச்சு மக்களே. ஓகே, பை.